பிக் பாஸ்லேருந்து விசித்ரா வந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறி அவங்க ஃபஸ்ட்டு வீடியோலாம் போட்டாங்க, இன்டர்வியூலாம் கொடுத்துட்டாங்க. என்னை வெளியேறுத்துனது வந்து அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அப்புறமா லீஸ்ட்டாக இருக்கிறது வந்து மாயா இருக்காங்க, விஜய் வர்மாலாம் லீஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆனால் கமலஹாசன் வந்து மாயாவை வந்து எடிட் பண்ணுறதுக்கு விருப்பமே படல. பிக் பாஸ் டீமும் அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்ல வைக்கிறதும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சொல்கிறது ஒரு விஷயந்தான். மாயா ஒரு ஃபஸ்ட் டேலேருந்து நல்ல என்டர்டெய்னராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்டர்டெயின் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கும் பூர்ணிமாக்குள்ளே தான் என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு ஒழிய மற்றபடி பெரிய ஒன்றும் கிடையாது. ஹவுஸ்மேட்டை வந்து டார்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கேம். அந்த கேமை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தினேஷ்லாம் சொல்கிறாரு. ஆனால் தினேஷ்லாம் சொன்னாலும் ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட இது வந்து பிடிக்காம தான் அவர் கத்திக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி விசித்ரா வந்து வெளியேற்றுனாங்க. விசித்ரா வந்து பண்ண ஒரு தப்பு, அர்ச்சனா தினேஷோட சேர்ந்து அவங்க இருந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. அதை தாண்டி அவங்க மாயா பூர்ணிமா கேங்கில் எப்போ சேர்ந்தாங்களோ அந்த கேங்கில் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வெளியேற்றினாங்க. இன்றைக்கி விசித்ராவுக்கும் அந்த நிலைமை தான் நடந்திருக்குது. நாளைக்கு விசித்ரா வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது, வெளியேறிட்டாங்க அப்படிங்கும்போது இதுதான் நடந்திருக்குது. பாவம் விசித்ரா. நல்ல ஓட்டு வாங்கினாலும் மக்களோட ஓட்டை பற்றி பிக் பாஸ் டீமோ கமல்ஹாசனோ கவலைப்படல. யாரை வெளியேற்றினா அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். அர்ச்சனா டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும் இந்த விஷயத்தை பார்க்கும்போது அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.